திருவண்ணாமலையில் யோகி ராம் சுரத்குமார் திருவிழா பக்தர்களுக்கு மறக்க முடியாத ஆன்மீக அனுபவம். திருவண்ணாமலையில் அமைந்துள்ள பகவான் யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமத்தில் கடந்த பிப்ரவரி 23 மற்றும் 24, 2025 அன்று நடைபெற்ற பிரம்மாண்டமான திருவிழா பக்தர்களுக்கு மறக்க முடியாத ஆனந்த அனுபவத்தை ஏற்படுத்தியது. இந்த திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று யோகி ராம் சுரத்குமாரின் அருளை பெற்றனர். விழாவின் சிறப்பம்சங்கள்: பக்தர்களின் ஆன்மீக அனுபவம், அன்பளிப்பு உணவுகள், பக்தர்களுக்கான பிரசாதம். பக்தர்களுக்கு காலை, மதியம், இரவு என 3 நேர உணவுகளும் அன்புடன் வழங்கப்பட்டது. ஆரோக்கியமான, பரம்பரையான முறையில் சமைக்கப்பட்ட உணவுகள் அனைவரையும் திருப்திப்படுத்தியது. புனித ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் ஆசிரமத்தில் சகல தடைகளையும் நீக்கும் விசேஷ ஹோமம் நடத்தப்பட்டது. யோகி ராம் சுரத்குமாரின் பக்தர்கள் இந்த புனித யாகத்திலிருந்து மிகுந்த ஆன்மீக அமைதியை பெற்றதாக பகிர்ந்து கொண்டனர். புதியவர்களுக்கு ஆன்மீக அனுபவம்: முதல் முறையாக ஆசிரமத்திற்கு வந்த பக்தர்கள் யோகியின் மந்திரம், தரிசனம் மற்றும் ஆசீர்வாதம் பெற்ற அனுபவத்தை உற்சாகத்துடன் பகிர்ந்து கொண்டனர். பலர் ஆன்மீக சிருஷ்டியின் ஆழத்தை உணர்ந்ததாக தெரிவித்தனர். பக்தர்களின் திருப்பதி ஒரே உள்ளத்தில் ஒன்றான கூட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவிழாவில் கலந்து கொண்டு மந்திர ஜபம், சத்சங்கம் மற்றும் ஆன்மீக உரைகள் மூலம் யோகி ராம் சுரத்குமாரின் கருணையை அனுபவித்தனர். பக்தர்களின் உரத்த கோஷங்களால் யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார் என்ற முழக்கம் முழு ஆசிரமத்தையும் ஆன்மீக சக்தியால் நிரப்பியது. பக்தர்களின் அன்பளிப்பு: அனைத்து பெண்களுக்கும், ஆண்களுக்கும், மேலும் சித்தர்களுக்கும் புது உடைகள் வழங்கினார். ஆன்மீக சேவையின் உண்மையான எடுத்துக்காட்டென பலர் இதை பாராட்டினர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களும் இந்த அன்பளிப்பை யோகியின் அருளாகவே உணர்ந்தனர். முடிவுரை: இந்த திருவிழா பக்தர்களின் மனதில் ஆழ்ந்த ஆன்மீக நினைவுகளை உருவாக்கி யோகி ராம் சுரத்குமாரின் கருணை எப்போதும் நம்மோடு இருப்பதை உணர்த்தியது. இவ்வருடம் நிகழ்ந்த இந்த புனித நிகழ்வு எதிர்வரும் ஆண்டுகளிலும் இன்னும் சிறப்பாக நடைபெறும் என அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர்.